அம்மா 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 என்னடா உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு. பாரதிக்காரா? நல்லா ஜோக் அடிக்கிறம்மா. அது நான் ஹெலிகாப்டர் ஓட்டும் போது பாக்கலாம். இப்போதைக்கு இதை கட்டி நல்லா இருக்கே. யாருக்கு? மறுபடியும் ஜோக்கா? உனக்கு தாமா. எனக்கு எதுக்குடா? என்ன நீ இன்னும் பெருசா வயசாட்ட மாதிரி பேசுற? நான் இன்னும் என்ன சின்ன பொண்ணா? இத பாருமா, எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்க போற. வாய்க்க கட்டிக்க. சரி. என்ன உன் நெத்தியில பொட்டு இல்ல? நான் பொட்டு வச்சு கூடாதுடா, தப்பு. அம்மா, உன் நெத்தியில பொட்டு இல்லைன்னா என் ஆட்டோல ஹெட்லைட் இல்லாத மாதிரி. முதல்ல நெத்தியில பொட்டு வச்சுக்க. இந்தா புடி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். உங்க அப்பா போய் 20 வருஷம் ஆகுது. இப்ப நான் பூவும் பொட்டு வச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா, அப்பா செத்து போய் 10 வருஷம் ஆகுதோ 50 வருஷம் ஆகுதோ அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான். நமக்கு எப்போதும் அவர் நெஞ்சுக்குள்ளேயே தான் இருக்காரு. இப்ப நீ பொட்டு வச்சுக்கலன்னா நான் குளிக்க மாட்டேன். சரி, நீ குளிச்சிட்டு வா. என்ன திடீர்னு வெளிய ஆட்டோவை பார்த்தேன், உடனே உள்ள வந்துட்டேன். என்ன அத்தை, புது சேலை வாங்கிட்டு வந்தீங்களா? என் பையன் வாங்கிட்டு வந்தான். அதான் அட்டகாசமா இருக்கு. நல்லா இருக்கா? உங்க புள்ள மாதிரி அழகா இருக்கு. சரி, கட்டிக்கோ. கட்டிக்குவேன். என் பையனே இல்ல, சேலைய. ஓகே, இப்போதைக்கு இத கட்டிக்கிறேன், அப்புறமா உங்க புள்ளைய கட்டிக்கிறேன். இல்ல, இதே சேலை நீ கட்டிருக்க. அதுதான் கட்டிக்க சொன்னாங்க. எப்படி இருக்கு? கண்டாவே இருக்கு. முதல்ல அவரு ஏன் ஆக்கணும்? இது அம்மாவுக்காக வாங்கின சேலை. அவரு உங்க அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தா உடனே கட்டிக்கடா. வெக்கமா உனக்கு? அவங்களுக்கு தான் வைக்கப்படணும். கட்டிக்கிறதுக்கு எதுக்கு வைக்கப்படணும்? உனக்கு தான் எதுக்குமே வெக்கலையே. எனக்கா வெக்கம் இல்ல? நான் வேற சொல்லுவேன். வேணாம், நீ சேலை அவுத்தரு, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். ஐயோ, நான் கட்டி எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். என்ன சத்தம்? என்ன அவளை கலாட்ட பண்ற? என்னமா அது? உனக்கு வாங்கின சேலை வைக்கணும் என்ன அர்த்தம்? பாவம், ஆசைப்பட்டாலும் நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். அதெல்லாம் பொண்ணுங்க கட்ட அழகா இருக்கும். பொண்ணா இவ? அப்பா நான் பொண்ணு இல்லையா? அதுல இன்னும் உனக்கு டவுட்? அவன் கிடைக்கிறான், விடு. அவன் சொல்றதுனால நீ பொண்ணு இல்லன்னு அடிவியா? ஏய், மறுபடியும் கலாட்ட பண்ணாத. பொண்ணையே சுத்தி சுத்தி வரதுனால பெருசா பிகு பண்ணாத. பொண்ணையும் ஆட்ட மூஞ்சியும் பார்த்து எந்த தேவதக சுந்தரி உன்னை கட்டிக்க மாட்டா. பையனெல்லாம் நான் தான் உனக்கு லாய்க்கு. ஏய், இந்த சவால்லாம் நம்ம கிட்ட வேணாம். எனக்கு நிச்சயமா உன்னை விட ஒரு பேரழகி கிடைப்பா. சாரி தலைவா. I invite the editor of Femina, Mrs. Preeti, to announce the result. The winner is Miss Triveni from Tamil Nadu. Congratulations. Thank you. Move. Please, move, yeah. Please, move. என்னோட பேரு கேடி ஜனார்த்தனன். ஐ அம் கிராண்ட்சன் ஆஃப் விஜயபுர மகாராஜா. இந்த உலகம் முழுக்க எனக்கு வயிறு சுரங்க இருக்கு. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் சொத்து பூரா உங்களுக்கு. எங்க பிஜாப்பூர் பேலஸ்ல வந்தா நீங்க கியூன் மாதிரி இருக்கலாம். உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் வைரத்தாலே அலங்கரிக்கிறேன். எஸ் ஆர் நோ? உடனே சொல்லுங்க. ஆனா நீங்க எஸ் சொல்லி ஆகணும். இந்த உலகமே உங்களை பார்த்து மூக்கு மேல வரணும். ஹாய் சூர்யா. Hi. I'm Surya. I am Triveni. இந்த ஏரியால இருக்கிற ஹோட்டல்ஸ், இந்த பில்டிங்ஸ் எல்லாம் என்னதுதான். சூர்யா, உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். ஓ, தேங்க்யூ. நான் உங்க போட்டோ மேகசின்ல பார்த்ததுல இருந்தே உங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். Thanks. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளாவே உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் இன்னும் மேரேஜ் பத்தி யோசனை பண்ணல. இன்னும் யோசனை பண்ணுங்க. ராத்திரி பூரா யோசனை பண்ணுங்க. மார்னிங் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் பங்களா டோர்ஸ், மெர்சிடிஸ், பென்ஸ், செல்லுலார் எல்லாம் உங்க பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நோன் மட்டும் சொல்றாதீங்க. Don't forget it. I love you. எனக்கு வேற அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. Come, let's have something. Please come. See you some other time. Okay. Come, let's go. Bye. Okay, bye. என்ன பாலாஜி,
கூட்டா ஜெகன் நீயா? அம்மா அர்ஜென்ட்டா ஃபங்க்ஷனுக்கு போகணும், கொஞ்சம் டிராப் பண்றியா? எங்க? யூனிவர்சிட்டி ஹால். உங்க முதலாளியா? ஏற சொல்லு. ஆட்டோல போறீங்களாமா? ஆட்டோலியா? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த பக்கம் எங்க போற? இது எந்த ரூட்? ஷார்ட் கட். ஷார்ட் கட்டா? சீக்கிரம் போகணும் நீங்க. என்ன டென்ஷன் ஆயிட்டீங்களா? டிராபிக்கே இல்லாத ரூட், ஜாலியா போலாம், நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குமாரி, என்ன மிஸ்டர் இது? குமாரி, என்ன? Idiot, stupid. ரிசு. ஓட செல்லம். உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு பெட்ரோல் ஊத்தி அதுக்குள்ள ரிசர்வ் வந்துட்டேன். கொஞ்ச நாளாவே உனக்கு தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓவராலிங் செஞ்சா தான் சரியா வரும். Excuse me. இப்போ நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏன் குமாரியோட? குமாரியா? ஏன் ஆட்டோ? ஆமா, நீங்க இப்ப பேசுனதெல்லாம் அதுக்கு புரியல. நல்லா கேட்டீங்க போங்க. நமக்கு புரியாத பாலிடிக்ஸ் கூட இதுக்கு புரியும். இருங்க நிக்கிறேன். Thank you very much. இந்தாங்க வச்சுக்கீங்க. ஹலோ ஸ்டாப். ஹலோ ஹலோ ஆட்டோ நில, இது அந்த அம்மா கொடுங்க. முடியாது. ஹலோ சொல்ல கேளியா? நாட் அலோட் மேன். கோ. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஏய், என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னா நாங்க இங்கிலீஷ்ல பேசினா டாப் எகிரி போயிடும். I run English, I walk English, I laugh English, I fight English. Jurassic Park, Enter the Dragon, Bruce Lee, Jackie Chan. Hey, good morning, good day, good evening, good afternoon. Good night. ஒத்திக்க. ஏய், 100 ரூபாய் சில்லறை இருக்கா? இல்லங்க. பேப்பர் வாங்கின தருவியா? தரேன். ஏதாவது வாங்கினா தருவேன். வாட் a country. டெல்லி என்ன போதோ? மேடம் பத்தி, ஏய் சரி சீக்கிரம் கொடு. மேடம் மேடம், ஏய் கொனே தோ. மேடம் கொஞ்சம் பேசலாம். அரே மேடம் மேடம். ஹலோ நில்லு. யார் நீ? ஜாஃபர் காம்பேட்டை ஜெகன். மேடத்தோட கொஞ்சம் பேசணும். ஜாஃபர் ஜெகனா? ஆமாங்க, ஆட்டோ டிரைவர். நீ மேடத்தை பார்க்கணுமா? பைத்தியமா உனக்கு போவாளியா? ஏய் புரியாம பேசாத தாடி, எனக்கும் மேடத்துக்கும் டீலிங்ஸ் இருக்கு. மேடம் அது மேடத்துக்கு உனக்கு டீலிங்ஸா? மேடம் ஏடா ஆட்டோக்கார ஜெகன், என்ன உள்ள விட சொல்லுங்க மேடம். மிஸ்டர் அசோக், அவர் உள்ள அனுப்புங்க. அப்படி போடு. இதோ வரேன். ஹலோ மேடம். அப்பா இவ்வளவு பெரிய வீடா? ஜாஃபர் காம்பேட்டையும் முழுசா இங்க இருக்கு. எங்க இருக்கு வந்தீங்க? அன்னைக்கு யூனிவர்சிட்டில இறங்கினீங்க. மீட்டர் காசு 20 ரூபாய் தான் ஆச்சு. ஆனா 100 ரூபாய் கொடுத்தீங்க. இந்த மீதி பணம். நான் அந்த பணத்தை வேணும்னு தான் கொடுத்தேன். ஐயோ, நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மீட்டருக்கு மேல 10 காசு வாங்க மாட்டேன். இந்தாங்க மீதி பணம் புடிங்க. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குங்க. மத்தவங்க பணம் என்கிட்ட இருக்க கூடாது, என் பணமும் மத்தவங்க கிட்ட இருக்க கூடாது. ஏய் ஜெகன். பாலாஜி பாக்கி கொடுக்குறா வந்தடா. சாயந்தரம் நம்ம பேட்டிக்கு வந்துருவல்ல? இதுக்கு தானே வந்துருவோம். ஓகே, அசத்திருவா. வரேன் பேலன்ஸ் பாட்டி. ஓகே ஓகே. நம்ம ஊர்ல மீட்டருக்கு மேல அதிகமா பணம் வாங்குறது ஆட்டோக்காரங்க வழக்கம். இவர் என்னடானா அதிகமா கொடுத்துட்டு வேணான்ட்டு போறாரு. தட் இஸ் ஜாபர் கான் பேட்டை ஜெகன். ஆளை பார்த்து இட போடாதீங்கம்மா. தைரியமான மனுஷன். மனசாட்சிக்கு தலை வணங்குவாரு, ஆனா பணத்துக்கு தலை வணங்க மாட்டாரு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாரே தவிர அடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டார். அவ்வளவு இருக்கா? ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா 2 வார்த்தை மட்டும் இப்ப சொல்லிடுறேன். என்னது? ஜெகன்னா ஹெல்ப், ஹெல்ப்னா ஜெகன். ஜெகன்னா ஹெல்ப், ஹெல்ப்னா ஜெகன். எங்க போகணுமா? மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடலுக்கு போகணும். வரியா தம்பி? பஸ்ஸுக்காக காத்திருந்து இங்கே குழந்தை பிறந்துரும் போல இருக்கு. ஜெகன்னா ஹெல்ப், ஹெல்ப்னா ஜெகன். நீங்க கர்ப்பிணி வேற, உங்களுக்கு ஃப்ரீ ஆட்டோ சர்வீஸ். வாங்க. தேங்க்ஸ் தம்பி. ராஜஸ்தான் பொம்பளைக்கு தமிழ்நாட்டுல கூட ஹெல்ப் கிடைக்கும் நிரூபிச்சிட்டேன். தேங்க்ஸ். வாங்க உடனே போயிடலாம். கொஞ்சம் ஸ்மால் லக்கேஜ் இருக்குது தம்பி. அட நோ ப்ராப்ளம், லக்கேஜ் கூட ஃப்ரீ தான். வாங்க. அரே தோஸ்தோ, I am Abzab.
ஹலோ யோ போறியா தள்ளுங்க மொத்த ராஜஸ்தானே பேரு கொண்டு வந்துட்டீங்களா என் குமாரி மாதிரி இவ்வளவு வெயிட்டா குமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தப்பா நினைச்சுக்காரு அவங்க பிரச்சனை இருக்காங்க போலாமா தம்பி? நீங்க எங்க உட்காருவீங்க உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன் தம்பி. என் பக்கத்துலயா ஏன் தம்பி, உன் சீட் ஆல்ரெடி ரிசர்வ்டா. அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க இப்பதானே சொல்லுச்சு ஜெகன்னா ஹெல்ப்னா ஜெகன்னி. அது சரி ஆனா இந்த மாதிரி வேண்டாமா வாங்க 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 உட்காரு வாங்கம்மா உட்காரு நீங்க ட்ரை பண்றீங்களா சாரி. அப்ப கொஞ்சம் தள்ளி உட்காந்தீங்கன்னா நான் ஓட்டுவேன் ஐயோ என்ன ஆச்சுமா இது என் புருஷன் கொடுத்த புள்ள இல்ல தம்பி, லவ்வர் செஞ்ச தப்பு. என்ன மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கை கொடுத்துட்டாரு. ஐயோ பாவம் அது சரி உங்க லவர் அட்ரஸ் இருக்கா கிடையாது, துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. எனக்கு என்னமோ தம்பி மயக்கமா வருது. உன் தோள் மேல கை போட்டுக்கிட்டுமா? இது ஹெல்ப் தானே ஐயோ ஹெல்ப் தான் தம்பி. சரி வச்சுக்கோங்க என் தலையை உன் தோள் மேல சாச்சுக்கிட்டுமா தம்பி? ஹெல்ப் தானே அது கூட குமாரி ஆட்டோ ரிசர்வ் வந்துருச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் கூட ஆட்டோ தான் ஓட்டுறாரு ராஜஸ்தான்ல. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னங்க? ஜாஃபர் கான் பேட் ஜகன். இங்க இருந்து சிட்டி 25 கிலோமீட்டர் தான் உள்ள சாட்சியா எல்லாத்தையும் ஐயோ மன்னிச்சிரு ஜகன். மன்னிச்சுக்கவா இங்க இருந்து நடந்தே போ சத்தமே போட பிள்ளை பெற்றுவேன் ஐயோ ஜகன் ஜகன் என்ன விட்டுட்டு போகாத ஜகன் ஜகன். ஐயோ காதே இவரு எங்க வந்தாரு? இந்த கம்பெனியே இவருதாம்மா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதே இவருதான் இதெல்லாம் உனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முதல்ல சொல்லியே யார் நீ? டிரைவர் ஆட்டோ டிரைவர் உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க உள்ள உட்காருங்க நான் யார் தெரியுமா? இந்த மொத்த எஸ்டேட்டும் எனக்கு சொந்தம். இந்த அம்மா உனக்கு சொந்தம் இல்லையே. நீங்க உள்ள போங்க மேடம். அந்த பொண்ணு எனக்கு சொந்தம். நீ நிக்கிற இந்த இடமும் எனக்கு சொந்தம். அனாவசியமா கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, உன் கதையை முடிச்சு இங்கேயே சமாதி கட்டிடுவேன். யூஸ்லெஸ் வேலை. இந்த ஸ்டேட்ல எத்தனை ஆட்டோ இருக்கு தெரியுமா? 3,50,468. எல்லாருக்கும் ஒரே அட்ரஸ். எத்தனை பேரை கொலை பண்ண போற? 10 பேரை, 20 பேரை, 100 பேரை? அவங்க எல்லாம் செத்தால மீறி எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா? கணக்கு தெரியல. 3,50,368. அவ்வளவு டிரைவர்ஸ் சேர்ந்து உன்னை பொழந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த ஆஸ்தி, உன் கௌரவம், இந்த சரீரம் எல்லாம் ஊர் தெரியாம போயிடும். ஆட்டோ டிரைவர்கள்ட்ட மோத வராங்க. மீட்டர் பனாலாயி பேஜாராயிடும். பார்த்தா உள்ள பேசஞ்சர் வெயிட்டிங். ஓகே